ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, செவ்வாய் இடமாற்றம், செவ்வாய் பயிற்சி. ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது வந்து செவ்வாய் தான். செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வரை. அப்போ ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 25 வரை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 48 நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். அப்போ தனம், தானியம், தைரியம், இந்த 3 சம்பத்துக்களும் இந்த 3 சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான 48 நாட்கள் ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 25 வரை. இது 12 ராசிக்கும் நடக்க போகுது, இல்லை ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய, யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது. ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ, இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது. குருமங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். துலாம் ராசி அன்பர்களே, ரொம்ப முக்கியமான செவ்வாய் மாற்றம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி 7க்குடையவன் 8க்கு செல்கிறான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசி என்பர்களே, அங்கே குரு இருக்கிறார். 3க்கும் 6க்கும் உடையவன் அந்த குரு. உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் துலாம் லக்னமானாலும் துலாம் ராசி ஆனாலும் 3க்கும் 6க்கும் உடையவன். அப்போ 3, 6, 7, 8 சம்பந்தப்படுது. ரொம்ப கடுமையான காலமாக இது இருக்க போகின்றது. அதிக எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. இப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையில் திடீர் இழப்புகள் அதிகம் இருந்திருக்கும். நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள், ரொம்ப ரொம்ப அப்படி அன்னோன்யமாக ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடியவங்க, இந்த தவறு எப்படி நடந்ததுன்னே நீங்கள் போட்டு மனசு ஜீர்ணிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். சார், நான் மிஸ் பண்ணிட்டேன் நினச்சி வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். பெரிய பேரிழப்புகள், ஈடுகட்ட முடியாத இழப்புகள், இவையெல்லாம் கடந்த காலங்களில், குறுகிய காலங்களில் இதெல்லாம் நடந்திருக்கும் துலாம் ராசி என்பர்களே. அது வந்து உறவு முறைகளாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சேவிங்ஸாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம். அப்படி உடம்பு விட்டுட்டேன் மேடம், ஹெல்த்தாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு பேர் புகழாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அல்லது வீடு வாசலாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு மிஸ் பண்ணியிருப்பீங்க துலாம் ராசி என்பர்களே. இன்னும் கூட அந்த அதிர்ஷ்டம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நிம்மதி இல்லை சாமி, எனக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு செய்வனை வச்சா மாதிரி, ஒரு சூன்யம் வச்சா மாதிரி என்னை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குதுங்க சாமி, ஏதோ ஒன்று நடக்குது. பட் என்னால் அதை வந்து ப்ராப்பராக சொல்ல முடியல, பட் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசினியர்களே, 7க்குடையவன் 8க்கு வருகிறான், 3, 6க்குடையவனோடு இணைகிறான். மற்ற ராசிக்கெல்லாம் நம்ம சிறப்பாகவே சொல்லிட்டு வரோம். ஆனால் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையில் எச்சரிக்கை தேவை.
7, 8 சம்பந்தப்படுமே. ஆனால் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆயுள் பங்கங்கள், மெயினாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அதே போல் கண்டிப்பாக ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது. ஆயுஷமத்தோடு என்ன மாதிரி நட்சத்திர ஹோமங்களா, அபயங்கர ஹோமங்கள், அல்ல அஸ்திர ஹோமங்கள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சேர்த்து செய்து கொள்வது சிறப்பு. மனசில் தொடர்ந்து பயம் இருந்து கொண்டே இருக்கிறதா? மனசு ஒரு பதட்டமாகவே இருக்குது சாமி, மனசு ஒரு பயமாகவே இருக்குது சாமி, பணங்காசு இருக்குது, ஆல்ரெடி நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன், நல்லா இருந்த உடம்பு சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நல்லா ஓடி ஆடி விளையாடக்கூட படுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். துலாம் ராசி என்பவர்கள் உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கால நேரங்கள் எப்படி இருக்குது, எந்த கிரகம் இப்படி அவர் ஆறதுக்கு எந்த கிரகம் காரணம், இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதற்குரிய பரிகாரங்கள் வீட்டில் செய்யலாம்னா வீட்டில் செய்யலாம், இல்லை கோவிலில் தான் செய்யணும்னா கோவிலில் செய்யலாம். அந்த மாதிரி வழிபாடுகள் மிக மிக முக்கியம். எனதொருமை துலாம் ராசி நேயர்களே. அப்போ 7க்குடையவன் 8க்கு போகிறான். மறைமுகமான ஏமாற்றங்கள். நான் தான் முன்கூட்டியே அந்த தலைப்பிலே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் காமனாக தான் நான் பேசியிருக்கிறேன். அப்போ பணங்காசு எதாவது கொடுத்து ஏமாந்துட்டிங்களா, இல்லை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் தாங்காமல் இருக்கீங்களா, மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா? நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அதே போல் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், டாப்பர் ஹையர் லெவலில் ப்ரெஸ் மீடியா லெவலில் இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் 7லிருந்து 8க்கு போகும்போது என்ன செய்வார்னு எனக்குத்தான் தெரியும். அதிக எச்சரிக்கை, அதிக கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசியை பொறுத்தவரையில் மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெத்தலை மாலை போட்டு ஒரு வெண்ணக்காப்பு சாத்தி ஒரு வழிபாடு செய்வது சிறப்பு. பொதுவாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பரிகாரங்களாக இது இருக்கும். அப்போ இது போக இலசாமி எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாமே கரெக்டு, எனக்கு மனசு ஒரு பயமாகவே இருக்குது, என்னால் கடன் பிரச்சனை தாங்க முடியல, கடன் கொடுத்தவன் இம்சை பண்ணுறான், அல்லது நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சாமி, என்னால் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, நான் ஏமாந்துட்டேன், எனக்கு கொடுத்த பணம் வருமா? அப்போ அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, எனக்கு அது சரியாகுமா? அல்லது வேலையில் பிரச்சனைகள் இருக்குது, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வேலை உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்திருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாகவும் இருக்கலாம். அப்படி அதெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அவற்றுக்கு எல்லாருக்குமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்க, என்னுடைய கொஸ்டின் இதுதான், இது கிளியர் ஆகுமா, கிளியர் ஆகாதா, இது நடக்குமா, இது நடக்காதா, இதை நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரங்களை தெரிந்து வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள், தொழில் அமைப்புகள், வருமானங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், 40 வயசு 42 வயசு திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் வீட்டில் வேறு ஏதேனும் அடுத்தடுத்த ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஒருத்தருக்கு மாத்திரை ஒருத்தர் உடம்பை படுத்துக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா குடும்பத்தில் ஒருத்தர் மாத்திரை ஒருத்தர் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதில் இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், சம்திங் ஒரு பிளாக் மேஜிக் ப்ராப்ளமாக இருக்கும்.
அப்போ அதுக்கு எல்லாருக்குமே கூட உடனடியான அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது, ஹோமங்கள், யாக வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பு. அது போக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய் பகவான் சார்ந்த காரகத்துவங்கள், அசந்த கனிம வளங்கள், க்ரஷரு, குவாரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, என்னால் நடத்த முடியல சாமி, நான் யாருக்கு லீஸுக்கு கொடுத்துலான்னு இருக்கேன், யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி கனிம வளங்கள், விவசாயிகள், விவசாயங்கள் செய்யக்கூடியவர்கள், தோப்பு துறவு வச்சு நடத்தக்கூடியவங்க, கடன் சுமைகள். அப்போது துலாம் ராசி என்பவர்களை 7 8க்கு செல்கிறான், அதோடு 3 6 இணைகிறான். இந்த செவ்வாய் மாற்றம் துலாம் ராசிக்கு அதிக கவனம் தேவை என்பதை எடுத்துரைக்கின்றது. பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லாமல் தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி எல்லாருக்குமே நல்லதான் சொல்லும். ஏன்னா யோகம் பெற்று விளங்குறது, குருவும் செவ்வாயும் சேர்ந்து யோகம் பெற்று விளங்கக்கூடிய பயிற்சியாக இது அமைஞ்சிருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் அந்த குருவும் சேர்ந்துருக்காங்க. 8ஆம் இடத்துல சேர்ந்துருக்கும் போது ஏற்கனவே அஷ்டம குருவாக இருந்தது. அப்போது கஷ்டமாக இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போது அந்த அஷ்டம குருவுடன் செவ்வாய் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடியதால் தீய பலன்களை நல்ல பலனாக அமைஞ்சிடும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு 8ஆம் இடம்ன்றது என்ன? ஆயுள் சாணம், எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத உதவிகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், மறைமுகமான எதிரிகள் தொல்லை, மறைமுகமான நோய், இதெல்லாமே 8ஆம் இடம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாமே அப்படியே மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக வரும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவார். உங்கள் எதிரியே என்ன பண்ணுவாங்க, எதிரியாக இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கே ஒரு மாதிரி எண்ணம் மனசில் தோன்றும். எல்லாமே இறைவனுடைய சக்தி, கிரகங்களுடைய அந்த சூட்சும அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மூலிமா தான் நடக்கும். அப்போ அவங்களே மனசு மாதிரி உதவி பண்ணுவாங்க. அவங்க டைரெக்டாக உதவி பண்ண மாட்டாங்க. யார் மூலிமா சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, நான் அவங்களை கஷ்டப்படுத்துனதையோ அவங்களுக்கு தீங்கு செஞ்சோ சொல்ல மாட்டாங்க. நான் கொஞ்ச நாள் அவங்க கூட பழக்க வழக்கமாக இருந்தேன், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான், நான் சொன்னேன்னு சொல்லாத, நான் கொடுக்குற உதவி அவங்க கூட போய் செய்ய, இப்படி தான் சொல்லுவாங்க. மறைமுகமான உதவி, மறைமுக எதிரிகளால் மறைமுகமான உதவி கிடைக்கும். இதுதான் பெரிய விஷயம். அப்போ 8ஆம் இடத்துல அந்த யோகம் இருக்கும்போது இப்படி தான் நடக்கும். இது இல்லாமல் பூர்வீக சொத்து கண்டிப்பாக சேரும். திடீர்னு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாரிசே இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பழகிருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, ரொம்ப தொடர்ந்து உதவி பண்ணியிருப்பீங்க, நல்லா இருந்திருப்பீங்க. அவங்க ஒரு அரசாங்கத்துக்கோ இல்லை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ அப்படி தான் ஏதத்துக்கு இருந்திருப்பாங்க. திடீர்னு மனசு என்ன பண்ணுவாங்க மாதிரி, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, ஏன் நம்ம யாருக்கோ பண்ணுறத நம்மளுக்கு உதவி பண்ணார், அவருக்கு பண்ணிடலாமே. இல்லைன்னா ஒரு பிரித்து பண்ணுவாங்க, ஒரு பாதி பங்கு உங்களுக்கும் பாதி பங்கு அனாதை ஆசிரமத்துக்கு, அரசாங்கத்துக்கு, அப்படி பண்ணுவாங்க. இது மாதிரி வருவோம். இப்படிப்பட்டதான் எதிர்பாராமல் வரக்கூடிய அதிர்ஷ்டம். அப்போது அது மாதிரி வரப்போகுது உங்களுக்கு. அதன் மூலியமாக பலனடைய போகிறீங்க. அது இல்லாமல் ஆயுள் ரொம்ப டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இது முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்கன்னுவாங்க. அது எல்லாமே அப்படிப்பட்ட கேஸ் எல்லாமே நிறைய நடந்திருக்கு. வயசானவங்க, இன்றைக்கும் நாளைக்கே இருக்கவங்களாம் டாக்டர் கைவிட்டவங்களாம் வேறு ஒரு மருத்துவத்தில் போய் அந்த நேரத்தில் கரெக்டாக போய் முடிஞ்சு அதை பண்ணி நல்லா இருக்காங்க. இது உண்மையான விஷயம். அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அப்போது அது மாதிரி நடப்பீங்க. எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால லாபங்கள் சேரும். உங்களுக்கு பெரியருடைய ஆசீர்வாதம், மூத்த சகோதரருடைய உதவிகள் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பிரயாணம் மூலமாக லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. அது மூலிமா கான்டாக்ட்ஸ் கிடைச்சி அது மூலிமா லாபம் கிடைக்கும். இப்போது போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு பேசுவீங்க பிரயாணத்தில், நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்பாங்க, நான் மாதிரி பண்ணுறேன், அப்படியா, அவங்க நோட் பண்ணிப்பாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்களும் மறந்துடுவீங்க. ஆனால் அந்த கொடுத்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்களே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அப்படி தான் கிடைக்கும். இது மாதிரிலாம் நன்மை நடக்க போகுது. இது இல்லாமல் லாபகரமான விஷயந்தான் நடக்கும். சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கட்டும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஐயோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் நடத்துன்னு பார்க்குற முடியலையேன்னு இருப்பீங்க, யார்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க, டேட்டு தள்ளி போட்டிருப்பீங்க அந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாமல். சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன், ஒரு கல்யாணமோ ஒரு மற்ற விஷயங்களும் தள்ளி போட முடியாது. சில ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இப்போது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுற ஃபங்க்ஷனு, அப்புறம் இந்த காது குத்துற ஃபங்க்ஷன், அதெல்லாம் கூட தள்ளி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த வயசில் இது உடனே பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் தள்ளி போட்டிருப்பீங்க காசு கிடைக்காதனால, அதெல்லாம் இப்போ நடத்துவீங்க, ஜாம் நடத்துவீங்க. நிறைய இடத்துல நான் போயிருக்கேன்,
இந்த வயதுக்கு வந்த ஃபங்க்ஷன் கூட அந்த கால நேரத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பணம் கிடைக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இருந்தாலும் 4 பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணக்கூடாதுமா, இது மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஃபங்க்ஷன் பண்ணால் தான் உன் பொண்ணுக்கு சீரில் கல்யாணம் ஆகும் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நாளாக பண்ணாமே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம். அந்த பூ பெய்தும் ஃபங்க்ஷன், காது குத்துற ஃபங்க்ஷன், மொட்டை அடித்து காது குத்துவாங்க, அதில் இதெல்லாமே பண்ணலாம். அதெல்லாம் தள்ளி போயிருந்தாலாம் இப்போ கண்டிப்பாக முடிவுக்கு வரும், உதவி பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது மாதிரிலாம் செய்யப்படுவீங்க. இது இல்லாமல் குடும்பத்தில் வந்து எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். எல்லாமே உங்களை வந்து கவனிப்பாங்க. நீங்கள் அவங்களை கவனிப்பாங்க, உங்களை அவங்க கவனிப்பாங்க. இதுவரை கவனிக்காமல் இருந்திருப்பாங்க, இப்போ கவனிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சின்னதாக விஷயம்னா கூட என்னாச்சு ஏதாச்சும் வந்து கேட்பாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் தொடர்ந்து இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு நேரங்கள்லாம் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி வழியிலோ கணவன் வழியிலோ கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும். கொஞ்சம் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கனால அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். மனசஞ்சலமாக இருக்கக்கூடாது, ஏதோ நினச்சிக்கிட்டே வாகனங்களில் போகக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்படி போகும்போது நான் முன்னமே சொன்ன மாதிரி இறை வழிபாடுகள் இப்போ தான் கேட்டு நிறைய ஹெட்செட் போட்டுக்கலாம். அதில் இறை சக்தி பாட்டு, மந்திரங்கள், இப்போ ஒவ்வொரு தெய்வத்தோட மந்திரம்லாம் ஒலிக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம காதில் கேட்டுன்னு போகலாம். அப்போ அந்த காதில் நம்ம வாங்கிட்டு போகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய விபத்தாக இருந்தாலும் ஆபத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக சின்னதாக தான் நடக்கும், அப்படியே நடக்காமல் போயிடும். இதெல்லாம் உண்மையான விஷயம். இதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். நானே அடியேனும் அதுக்கு உணர்ந்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக விஸ்வரூப தரிசனம், பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம் காணணும். அதே மாதிரி தாய் அம்மனுடைய வழிபாடு பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் துணிஞ்சு செய்யலாம். சந்தேகப்பட்டு இருப்பீங்க எப்பவுமே, அந்த மாதிரி குணங்களுக்கு உங்களுக்கு வந்து போகும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் யாரையும் சந்தேகப்படாமல் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி துணிஞ்சு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து எல்லாமே உணவு, நீர் இது மாதிரி வாங்கி கொடுப்பாங்க, உடை வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து தைத்த உடை நல்லா கேட்டுங்க. துளாராசிக்கு வந்துமே கன்னிராசிக்கு வந்து வெறும் துணிமணி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்க மாதிரி துளாராசிக்கு வந்து தைத்த உடை, ரெடிமேட் சொல்கிறோம் இல்லையா, தைச்சது, பேண்ட்டு ஷர்ட்டு தைச்சது அது மாதிரி போடணும். சுடிதார், பெண்களுக்கு இருந்தால் சுடிதார் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இப்போல்லாமே போட்டுக்கிறாங்க சின்ன பசங்க. இப்போது பிச்சைக்காரங்களுக்கு வந்து புடவை, ஜாக்கெட்டு, வேஸ்டர்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை. பேண்ட் ஷர்ட்டு வாங்கி கொடுக்கலாம், போட்டுப்பாங்க. போட மாட்டேன்னு சொல்கிறாங்களா உங்கள்கிட்ட? இல்லையே, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தாக்கா கொஞ்சம் நடு வயது உள்ளவங்களாக இருந்தால் சுடிதார் வாங்கி கொடுக்கலாம், போட்டுக்குமா ஒரு நாள் போட்டுக்க ஆசைப்பட்டுக்கோ அப்படின்னு. வசதி வாய்ப்பு இருந்தால் 1க்கு 2 மாற்றி வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி குருவோடு சேர்ந்துருக்கனால ரொம்ப அமோகமாக இருக்க போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானது பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா கேட்டுங்க. வீணான மனக்குழப்பம், சந்தேகத்தை மட்டும் விட்டுடணும். அதனால் அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலங்கள் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுதுன்னு